சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு காலையில் 23,897 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,049, லோ 23,895. நிஃப்டி 50 வந்து 140 புள்ளிகள் அதிகமாகி 24,005 வந்து முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3,425 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1,852, டிக்ளைன் 1,473, அன்சேஞ்சு 100. அப்பர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ஹிட்டான ஸ்டாக்ஸ் 119, லோயர் சர்க்கியூட் 84, 52 வீக் ஹை 137, லோ 54. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. செக்டரல் இண்டிசஸ்ல நிஃப்டி ஐடி மட்டும் 2.01% சரிஞ்சு முடிவடைஞ்சிருந்தது. அதே மாதிரி நிஃப்டி ரியாலிட்டி 3.58% அதிகரிச்சு முடிவடைஞ்சிருந்தது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 443 புள்ளிகள் அதிகரிச்சு 76,922 முடிவடைஞ்சிருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.46% சரிஞ்சு 1,41,876 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.44% சரிஞ்சு 2,25,265 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.63% சரிஞ்சு 6,575 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க பங்குச்சந்தையை பத்தி பொருளாதார நிபுணர் ரஜித் தாமஸ் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ஏறி இருக்கு. குறிப்பா செக்டார்ல பாக்குறப்ப நிஃப்டி ஐடி ஒரு 2 புள்ளி சரிஞ்சிருக்கு. நேத்துமே வந்து சரிஞ்சுதான் இருந்தது. எப்படி சார் பாக்குறது மார்க்கெட் இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசின அந்த நேரத்திலயுமே மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள கன்சாலிடேட் பண்ணி கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பேசணும். 23,800 இருந்து 24,200 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இன்னைக்கும் சந்தை இருக்கிறது. நேற்றும் அப்படிதான் இருந்தது, அதுக்கு முந்தினமும் அப்படிதான் இருந்தது. ஸோ இதை விட்டு எங்கேயும் விலகவில்லை. 3 நாள் ஆகுது. பட் அந்த ரேஞ்சை விட்டு எங்கேயும் அசையவே இல்லை அப்படின்றதான் முக்கியம். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு சொல்லணும்னா ஒரு 11:30 இருந்து நீங்க 3:30 வரைக்கும் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா 23,950 இருந்து 24,040 இதுதான் ரொம்ப டைட்டான ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சா நான் பார்க்கிறேன். இதுக்குள்ளதான் சுத்திட்டு இருந்தது. ஸோ பெரும்பாலுமே பிராட் மொமெண்டம் ஆஃப் த மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டா இருக்கு. ரொம்ப டைட்டான ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு கன்சால்டேட் ஆயிருக்குன்றது நான் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் 2, நீங்க வந்து சரி இது நல்லதா கெட்டதா அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல நமக்கு தோணும். கன்சாலிடேட் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்குமே இதுல பெரிய ஐயம் கண்டோ இல்ல கவலைப்பட்டோ இதெல்லாம் வரி பண்றக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இன்னும் எழும்பல. இந்த மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர் ரொட்டேஷன் வந்து நடந்துட்டே இருக்கும் சிபி. அதுதான் நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். நேற்றைய தினம் ஏற்றம் இல்ல திங்கட்கிழமை அன்னைக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய செக்டர்ஸ் வந்து இன்னைக்கு நேற்று எல்லாம் ஒரு ஸ்மால் செல் ஆஃப் வந்து நடந்திருக்க கூடும். ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் பவுட் அந்த ரேஞ்சுக்குள்ளாக நடக்கிறத நம்ம முக்கியமா கவனிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐடி வந்து தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்தித்து வருகின்ற ஒரு செக்டர். ஐ திங்க் அது வந்து இந்த ஏஐ பபுள், அதாவது பபுள்னு சொல்லக்கூடாது, அந்த டேர்ம் நான் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஜஸ்ட் நமக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன், புரிதலுக்காக நான் சொல்றேன். அது வந்து நாளைக்கே நீங்க ஏஐக்குள்ள வரலினா அந்த உலகமே அழிஞ்சிரும். அந்த ரேஞ்சில வந்து ஒரு ப்ரெஷர் அண்ட் பில்டப் பண்ணிட்டே இருக்கிறோம். இது அப்படி உள்ள ஒரு குரோத் மாற்றம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஐ திங்க் அந்த ஒரு கவலையும் தேவையில்லை. பட் சந்தை வந்து அப்படி அது கவனிக்கிறது கிடையாது. அது பாக்குறத பார்வையும் வேற மாதிரி. அதாவது சோ அதனால கொஞ்சம் அக்ரெசிவா அங்க ஒரு செல் டவுன், அதாவது முக்கியமா ஐடி செக்டர்ல ஒரு செல் டவுன் நடந்து தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இன்ஃபோசிஸ் கூட, அது டிசிஎஸ் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னால பிரைஸ் பார்த்து இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% இறக்கம் சந்திச்சாகவும் நம்ம பார்க்கிறோம். இது தொடருமான்னு கேட்டா டெஃபினட்டாக இது வந்து இப்படிதான் இருக்க போகுது. இந்த வாலட்டிலிட்டி இந்த செக்டர்ல வந்து தொடர்ச்சியாக இருக்கதான் செய்யும். இது வரைக்குமே இந்த இந்தியன் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே எப்படி ஓடிச்சுன்னா, எத்தனை ஏஜென்ட்ஸ் இருக்கோ இல்ல எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கோ அந்த சோ மெனி மேன் ஹவர்ஸ், அதாவது இத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும், அந்த கணக்கை வைத்துதான் நம்ம வந்து ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் பில் பண்றது, கிளையண்ட்டை பில் பண்றது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சோ அதனால மோர் குவாலிஃபைட் எம்ப்ளாயிஸ், திறமையான எம்ப்ளாயிஸ் இருந்தால் மோர் மேன் ஹவர்ஸ், மோர் ப்ராஜெக்ட்ஸ், தேர்ஃபோர் மோர் ரெவென்யூ. இதுதான் நம்ம மாடல். சோ சைஸ் ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் தான் நம்ம கம்பெனியோட ரெவென்யூ மாடல் பேஸ் பண்ணி இருந்திருக்கிறது அப்படின்றது, இந்த லாபம் திரட்டக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருந்தது. இப்போ ஏஐ உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா எத்தனை பேர் வச்சுக்கின்றது முக்கியம் கிடையாது. உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு தர முடியும் என்றதுதான் கேள்வி. சோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க ஒரு வாரம் எடுத்து பண்ணக்கூடிய இல்ல 8 மேன் ஹவர்ஸ் பண்ணக்கூடியது இல்ல 80 மேன் ஹவர் பண்ணக்கூடியது இப்ப வந்து வெறும் ஒரு 80 நிமிஷத்துல பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ இது வந்து ஐ திங்க் திஸ் டிரான்சிஷன் வேற எம்ப்ளாயி ட்ரிவன் ஃபோக்கஸ்ல இருந்து டெக்னாலஜி ட்ரிவன் அல்லது ஏஐ ட்ரிவன் இந்த மாதிரி ஒரு ரீஇன்வென்ஷன் நடந்தாலே ஒழிய இந்த ஐடி கம்பெனிஸோட
அந்த ஸ்டாக் பிக்சர் வந்து மாறப்போவது அல்ல. உடனடியா ஒரு ஏற்றம் இது தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்றலாம் யாரும் நினைச்சிடக்கூடாது. அப்படி நடக்கவும் போறதில்ல. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். இந்த ரீஇன்வென்ஷன் நடந்தாலே ஒழிய இது இப்படியேதான் ஸ்லகிஷா தான் இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இப்போ நம்ம ரிசல்ட் வரக்கூடிய சீசன் சிபி இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல நமக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வரும்போது இவங்களுடைய ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து எத்தனை புது கிளைண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தூரம் மைக்ரேஷன் ஆயிருக்கு, எவ்வளவு காஸ்ட் அதுல இன்டென்சிவா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து நம்ம கூடிய சீக்கிரம் விரைவில் தெரிஞ்சிடும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு இம்பாக்ட் ஸ்டாக் பிரைசஸ். ஸோ இந்த டிரான்சிஷன், அதாவது நம்ம வந்து இப்ப எப்படி நம்ம பெட்ரோல் டீசல் இன்ஜின்ல இருந்து இவிக்கு அந்த ரீஇன்வென்ஷன் பண்றோமோ அது வந்து ஒரு அடாப்ஷன் தானே. எப்படி நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பணத்தை வச்சு சுத்திட்டு இருந்தோம், இன்னும் சுத்திட்டு தான் இருக்கணும், சுத்திட்டு தான் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல. பட் எப்படி யூபிஐ வழியா இப்போ வாழைப்பழம் வாங்குறவங்க கூட யூபிஐ தான் வச்சிருக்காங்க. நீங்க யூபிஐல கட்டிட்டு போலாம். நான் சொல்ற இதுதான், நீங்க காசை கையில இருக்கணும் கிடையாது. ஒரு போன் இருந்தா அந்த போன்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்குல உங்க பணம் இருந்ததுன்னா நீங்க வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அக்ராஸ் அண்ட் பை அ பனானா ஒரு டீ, பே ஃபார் இட் ஆன் யூபிஐ. இந்த ஒரு அடாப்ஷன் வந்திருக்குல்ல, இந்த டிஜிட்டல் ரீஇன்வென்ஷன். அதே போலதான் இந்த ஐடி கம்பெனிஸுக்குள்ள ரீஇன்வென்ஷன் நடக்கணும். அது நடந்தாலே ஒழிய திருப்பி இந்த செக்டர் வந்து பெரிய அளவு பழைய ஏற்றம் எல்லாம் சந்திக்கிறதுக்கான கொஞ்சம் நேரம் காலம் ரெண்டுமே வந்து எடுக்க கூடும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இந்த கொஞ்ச நேரம் காலம்ங்கிறது எத்தனை மாசம் சார், இல்ல வருஷம் ஆகுமா? மாசம் கிடையாது, ஐ திங்க் வருஷம் கூட ஆகலாம். வருஷம் கூட ஆகலாம். ஐ திங்க் அட்லீஸ்ட் 3 to 4 quarters ஆகும்ன்றதான் என்னோட வியூ. தட் இஸ் த ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம். 4 quarters நடக்குமா இல்ல அது கூட எக்ஸ்டெண்ட் ஆகுமான்றது போக போக தான் நமக்கு தெரியும். பட் we have to wait and see. ஏன்னா இப்போ ஆந்த்ரோபிக்லாம் இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த மைத்தாஸ் ப்ராடக்ட் இது வந்து அந்த ஐடி செக்டரை வந்து புரட்டி போடுற மாதிரி இருக்கிறது. ஏன்னா அந்த ப்ராடக்டோட மோஸ்ட் கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, இட் இஸ் ஏபிள் டு அசஸ் யுவர் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. செக்யூரிட்டி வல்னரபிலிட்டினா ஆங்கிலத்துல சொன்னா, எங்கெங்க உங்களுக்கு வந்து உங்க செக்யூரிட்டி கம்மியா இருக்கு, உங்களுடைய சிஸ்டம்ஸ்ல எங்கெங்க கம்மியா இருக்கு, அது வந்து எங்க வல்னரபிளா இருக்கு, எங்க வந்து சைபர் அட்டாக் வரக்கூடும், இந்த வழிகள் எல்லாம் வரக்கூடும் என்றது அந்த மைத்தாஸ் ஆந்த்ரோபிக்கோட மைத்தாஸ் ப்ராடக்ட்ல இருந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால நிறைய இப்போ டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி மைத்தாஸ் அக்வயர் பண்ணி அந்த பீட்டா வெர்ஷன் எல்லாம் வாங்கி ஃபர்ஸ்டே ட்ரையல் பண்ணி, ஏன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அந்த வல்னரபிலிட்டியை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாளைக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் உங்களுக்கு புரியும், இப்போ வந்து நம்ம செக்யூரா இப்போ டிசிஎஸ் பில்ட் பண்றது இல்ல இன்ஃபோசிஸ் பில்ட் பண்ற ப்ராடக்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு அப்படி தட் இஸ் ஹவ் வி பில்ட் இல்லையா. இப்போ நம்ம ஒரு கேட்டை போடுறோம், ஒரு பூட்டை போடுறோம் சிபி நம்ம வீட்டுக்கு, ஒரு லாக்கை போடுறோம். பட் இந்த லாக்குக்குள்ள எப்படி வல்னரபிலிட்டி இருக்கிறது, இந்த லாக்கை வந்து எப்படி நான் பூட்டை உடைச்சு உள்ள இல்ல உடைக்காம வீட்டுக்குள்ள எப்படி பூர முடியும் என்பதுதான் இந்த மைத்தாஸ் மாதிரி ப்ராடக்ட் வந்து வல்னரபிலிட்டி நமக்கு காட்டுது. சோ அப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி இவ்வளவு ரிலையபிலிட்டி கம்மியா இருக்கு, இது உடனடியே நம்ம ஸ்கேல் அப் பண்ணுமே, சோ அதுக்கு நம்ம அடிச்சு புடிச்சு அதுக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஒரு வீழ்ச்சியை வந்து ஐடி செக்டர் கொடுத்திருக்கிறது. ஆல்சோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, இந்தியால வந்து ஐடி செக்டர்ன்றது ஒரு அம்பரலா, அது கீழே எல்லாமே இருக்கு. கேபிஓ, பிபிஓ, சாஃப்ட்வேர் சர்வீஸ், எனேபிள் சர்வீசஸ், இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்கிறது. சோ நம்ம வந்து அப்படிதான் அதை பார்க்க வேண்டும். அண்ட் இது எல்லாமே நம்ம புரிஞ்சு கொண்டா கொஞ்சம் நேரம், கொஞ்சம் கால அவகாசம் தேவை. இந்த ரீஇன்வென்ஷனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. ஐ திங்க் அட்லீஸ்ட் 1 year. ஆமா, ரீஇன்வென்ஷன் பத்தி நம்ம டீடைலா சொல்றீங்க சார். இப்ப நிப்டி ஐடில 10 ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? நிப்டி இண்டெக்ஸ்ல, ஐடி இண்டெக்ஸ்ல கேட்கறதா இருந்தா நீங்க வந்து இந்த ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரீஇன்வென்ஷனுக்கான கேண்டிடேட்ஸ் சிபி. இது வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, இது எல்லாமே வந்து அந்த ரீஇன்வென்ஷனுக்கான கேண்டிடேட்ஸ். அவங்க எல்லாமே வில் கோ த்ரூ திஸ் ஃபேஸ். அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் நடந்திருக்க கூடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது இஸ் அன்அவாய்டபிள், திஸ் இஸ் நார்மல். இப்படிதான் மார்க்கெட் இருக்கும், இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது அப்படியே ரிலையபிளா ராக் மாதிரி அப்படி நிக்கும் அப்படின்றத நம்ம நினைக்க கூடாது. இரண்டாவது, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு செக்டர் நம்ம நீங்களும் நானும் இதுக்கு முன்னால கொஞ்ச நாள் முன்னால நம்ம பேசியிருந்தோம். ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, நினைவு இருக்குமான்னு தெரியல. நீங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவுக்கு வந்து அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த ஏஐ யூனிவர்ஸோட ஸ்பெக்ட்ரத்துல நம்ம ராங் எண்ட்ல இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ராங் எண்ட்னா நம்ம வந்து எப்பவுமே எனேபிளர்ஸா தான் இருந்திருக்கோம். டெவலப்பர்ஸா இல்ல கட்டிங் எட்ஜா அந்த லீடிங் எட்ஜ்ல போய் சிப்பு கண்டுபிடிக்கிறது, இல்ல சிப் டிசைன் பண்றது, இல்ல அந்த மெமரி சிப்ஸ் ஃபார் ஏஐ பண்றது, இது எல்லாமே வந்து இன்னும் அந்த திறமையை வந்து நம்ம இன்னும் பில்டப் பண்ணல. பட் டெஃபினட்டா பில்டப் பண்ண கூடும். அரசாங்கமும் கூட
பல கோடி, பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து இந்த லைன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சேனலைஸ் பண்றதாக பிரதமரும் சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இன் டியூ கோர்ஸ் டெஃபினெட்லி வி கேன் டூ, இல்லைன்னுலாம் நான் சொல்லவில்லை. இந்தியா கேன் டெஃபினெட்லி அச்சீவ், அதுல வந்து எந்த விதமான செகண்ட் தாட்டுமே கிடையாது. பட் இப்போ கைவசம் நம்ம இருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா எங்க செக்டரல் ஸ்டாக் மாற வேண்டும், நிப்டி ஐடிக்குள்ள பாக்குறதா அப்படின்னா நான் சொல்றேன், நிப்டி ஐடி பாக்குறீங்களோ பாக்கலையோ, நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஸ்டாக்ஸ். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த மாதிரி சில பங்குகள் நீங்க அது குறிப்பா கூட கேட்டீங்க. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் 300% ஏறி இருக்கு, 45% ஏறி இருக்கு. மார்க்கெட் இப்படி இருந்தாலுமே கூட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஏற்றம் சந்தித்திருக்கிறது, கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இதுதான் இந்தியால இப்போ ஏஐயோட லீடிங் எட்ஜா இருக்க போகுது. இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி கொடுக்குற டேட்டா சென்டர்ஸ், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இதெல்லாம் சொல்றோமே, முக்கியமா டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு பெரிய அளவில் இருக்குது. அண்ட் தட் இஸ் வேர் அவர் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் ஷுட் பி ரைட் நவ. ஃபைன் சார். வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இருக்கா சார் இன்னைக்கு மார்க்கெட் பத்தி அல்லது பொதுவா சந்தையை பத்தி? மார்க்கெட் பத்தி, சந்தையை பத்தி வேற முக்கியமான ஒண்ணும் இல்ல, நிகழ்வு ஒண்ணும் இல்ல. ரொம்ப டைட் ரேஞ்ச், இதோட முடிஞ்சு போச்சு. சரிங்க சார். ஓகே சார். கவர்ட் எவ்ரிதிங். ஃபைன் சார், ஃபைன் சார். நேரம் கொடுத்து பேசுனது ரொம்ப நன்றி சார். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.